எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகனும் குந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மந்தால் செய்மன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று 17/5/2026. நல்ல நேரம் காலை 8:15 மணி முதல் 9 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்ட மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகக்கூடிய புதிய செயல்காண்டி போகிறதா இருந்தால் கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போகலாம், காரிய தடை வராது. இன்றைய திதி பிரதமை திதி. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4 மணி 1 நிமிடம் வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம், யோகம் அதிகண்ட நாம யோகம், கரணம் கிம்ஸ் தூக்கணம் கரணம் மதியம் 12 மணி 57 நிமிடம் வரை, பின்பு பவகரணம், சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மாலை 4 மணி 1 நிமிடம் வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். மேச ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம வைகாசி மாதம் குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. நேற்றுக்கு துலா ராசி தான் பார்த்தோம், அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். நேற்று அரசியல் வரைக்கும் பார்த்தோம், இன்னைக்கு வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம். 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பு குறிக்கக்கூடிய இடம். துலா ராசிக்கு 6ஆம் அதிபதியாக குரு பகவான் வராங்க. அவங்க வந்து 9ஆம் இடத்துல சுயசாரத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு 6ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் 2 வருடங்களுக்கு குறையாம அங்கே தான் இருக்க போறாரு. அப்போ வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சில பேருக்கு ஓவர் டைம் அதிகமாக கிடைக்கும். இப்போ வெளிநாட்டுலன்னு இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஏன்னா அதிகப்படியான ஓவர் டைம் வரனால சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான். அதே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வருத்தப்படுவாங்க, வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கவலைகள் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் வம்பு வழக்கு எதிரியை குறிக்கக்கூடிய இடமும் அதுதான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துலா ராசி நபர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்பு, யாரெல்லாம் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்தது 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை குறிக்கக்கூடியது. 7ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இடத்த ராகு பகவான் பார்க்குறாங்க. இந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாலும் கேது சாரத்தை பயணம் செய்கிறாங்க. அப்போ கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் லட்சிய குணம் உண்டு. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. துலா ராசியில் பிறந்தவங்களோட பார்ட்னர், அதாவது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண். ஓகேங்களா? அவங்க லைஃப்பில் ஏதாவது சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற குணங்கள் கண்டிப்பாக உண்டு. வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா 4ஆம் அதிபதி சந்திரன் அங்கே உட்காந்துருக்குறாங்க. துளாராசி கணவருக்கு அது 4ஆம் இடம். சந்திரன் இங்கே பயணம் செய்கிறனால கண்டிப்பாக வீடு வாகனம் அமைப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயணங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில சமயம் அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். சந்திரன் வரனால அங்கே அந்யோன்யமும் அதிகமாக கூடும். இவங்க பேராசை மட்டும் படக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ராகு பகவான் பார்க்குறனால பேராசை படக்கூடாது. அடுத்தது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அது உட்பிரிவில் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அடுத்தது 9ஆம் இடம்ங்கிற தந்தையை குறிக்கக்கூடியது. அங்கே குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த 9ஆம் அதிபதியான புதன் 8ல் மறைஞ்சிருக்கிறாங்க சந்திரனோட சாரத்தில். அப்போ தந்தைக்காண்டி நீங்கள் விரைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். அப்போ தந்தைக்கு நீங்கள் விரைய செலவு பண்ணலாம், சுப செலவு, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பயணங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அந்த மாதிரி அமைப்பு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் தீமைங்கிறது வராது.
அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்க தந்தைக்கு இந்த வைகாசி மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். இடமாற்றத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. வீடு மாற்றலாம் அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை மாற்றக்கூடியது, அது வண்டி, கார் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்தது வந்து தொழில். 10ஆம் இடம் வந்து தொழில், மாமியாரை வந்து குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? இந்த துலா ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன் மேசத்தில் இருக்கிறாங்க கேதுவோட சாரத்தில். அப்போ வந்து தொழிலில் வந்து புதிய முயற்சி வந்து செய்யவே கூடாது. தடை தாமதம் தான் ஏற்படும். ஓகேங்களா? காரணம் இல்லாமல் கோபங்கள் வந்து இவங்களுக்கு வரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறனால காரணம் இல்லாமல் கோபங்கள் அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து யூனிஃபார்ம் போடுறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ போலீஸ்காரங்கன்னா இருக்காங்கன்னா உங்களோட பொருள் குட்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டு போகிறாங்கன்னா அங்கே போலீஸ்காரங்க வந்து ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலை பொறுத்த வரைக்கும். அதேமாரி உங்களோட மாமியாருக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். மாமியாருக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடவுள் நம்பிக்கை அதிகமாக ஏற்படும். அவங்களுக்கு பழனி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. துளாராசியில் பிறந்தவங்களோட மாமியார் பழனி முருகனை வந்து தரிசனம் செய்வாங்க இந்த வைகாசி மாதத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரி, அண்ணன் அக்கா அல்லது வந்து ஒரு சில பேர்த்துக்கு மருமகன் மருமகளை குறிக்கிறது 11ஆம் இடம் தான். இந்த 11ஆம் அதிபதியான சூரியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா துளாராசிக்கு வந்து பாதகமாக இருந்தாலும் இப்போ பயணம் செய்கிறது 8ஆம் இடத்துல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் அக்கா அல்லது மருமகன் மருமகளோட கருத்து வேறுபாடு நிச்சயமாக உருவாகும். அவங்க வந்து தொழில் செய்யலாம் அப்படிங்கிற வந்து புதிய யோசனை கொண்டு வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க. அதுக்காண்டியே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வீட்டில் வந்து வரும். அவங்களுக்கு புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு கண்டிப்பாக வரும். அதனால் தொழிலில் வந்து செய்யலாங்கிற ஒரு ஆர்வங்கள் வரும். ஆனால் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பதவி உயர்வு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதவி உயர்வு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. வெளிநாட்டு யோகம் உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா துலா ராசிக்கு வந்து தவிர்க்கலாம். ஏன்னா 12ஆம் அதிபதியான புதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு. ப்ளஸ் 12ஆம் இடத்த சனி பகவான் வேற பார்க்கறனால வெளிநாடு போகிறதை இந்த வைகாசி மாதத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ துளாராசிக்கு பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே நம்மளோட ஸ்டைல் எப்போதுமே குலதெய்வம் தான். குலதெய்வத்தை மிஞ்சி வேற எந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அடுத்தது வந்து சூரியன் வழிபாடு, சந்திரன் வழிபாடு எப்போதுமே ரெகுலராக தினைக்கும் செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மேன்மை தரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காளி அம்மன் வழிபாடை வந்து பிடிச்சுங்க. நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிகப்படியான நன்மை வந்து நடக்கும். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. 25 ரூபா தான் செலவாகும். ஓகேங்களா? செலவில்லை, உங்களுக்கு வருமானம் நீங்கள் நினச்சிங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் இந்த மார்க்கர் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட லக்னத்துக்கோ ராசிக்கோ உண்டான நம்பரை மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. அதாவது இந்த இடம் இந்த 4 விரல் வச்சிங்கன்னா எவ்வளோ பகுதியோ அந்த பகுதிக்குள்ளார எங்கே வேணாலும் நம்பரை வந்து எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கை என்னன்னு நினச்சிக்கிட்டு எழுதுங்க. நிச்சயமாக நடக்கும். இப்போ பாருங்க, இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? இப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதில் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ரொம்ப சிறப்பானது. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 12. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 87. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 90. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 84. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 77. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 16. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02. இவை அனைத்தும் காமனான ராசி பலன். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நம்பர் அல்லது பாஸ்வேர்டு இதெல்லாம் அதிர்ஷ்டமான நம்பரா, பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பரை தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.